வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் மேற்காசியாவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த யுத்தம், அதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுல ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். மார்ச் 22ஆம் தேதி இந்தியாவுடைய உச்சபட்ச பாதுகாப்பு அமைப்பான கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி ஒன்று கூடுறாங்க, ஒரு எமர்ஜென்சி செஷன். இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி செஷன் கடைசியாக நம்ம பார்த்தது அப்படின்றது பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு. அதன் பிறகு தான் மே 7ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்தாங்க. இப்போது செக்யூரிட்டி அப்படின்ற போது மற்றும் இராணுவம் மற்றும் கிடையாது, நம்மளுடைய உணவு, நம்மளுடைய மின்சாரம், நம்மளுடைய எனர்ஜி, இது எல்லாமே சேர்த்தது தான் செக்யூரிட்டி. ஃபுட் செக்யூரிட்டி, வாட்டர் செக்யூரிட்டி மற்றும் நம்மளுடைய ஆயில் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி செக்யூரிட்டி, இது எல்லாமே முக்கியம். இப்போ கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா கேபினட் செக்ரட்டரி அவர் டாக்டர் டிவி சோம்நாதன் அவர்கள் இருந்தார். அதன் பிறகு அதிகாரப்பூர்வமான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து நைட்டு 9 மணிக்கு வருது. இப்போ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வல்னரபிலிட்டி எங்கே எதை அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய விவசாயம் மற்றும் விவசாயத்துக்கு உண்டான 140 கோடி மக்களுக்கான ஃபுட் செக்யூரிட்டி. இப்போது வரக்கூடிய பருவமழை காலத்தில் கோடை முடிஞ்சு விதைக்கிறதுக்கு காரிஃப் சீசன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நமக்கு தேவையான உரம் இருக்கா? ஏன்னா உரத்துடைய மெயின் சப்ளையர் கத்தார். இன்றைக்கி அங்கேருந்து பெரிய அளவுக்கு ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால யூரியா, டிஏபி, பொட்டாஷ் இது போன்றது மேற்காசிய நாடுகள் மற்றும் ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்றத எங்கெங்கெல்லாம் வாங்கணும்னு அந்த நாடுகள்கிட்ட ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த கடந்த கோவிடுக்கு பிறகு 2020க்கு பிறகு 26 வரைக்கும் நம்மக்கிட்ட தேவையான அளவுக்கு கையிருப்பு இருந்ததுனால ஷார்ட் டேர்மாக இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்த 2 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய டைம் இந்த போர் எப்படி போகும் என்னன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி உரம் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது, நிதர்சனமான உண்மை தான். ஸோ இந்த இடத்த அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் சப்ளை செயின், பெட்ரோல், டீசல், நாப்தலின், கிட்டத்தட்ட 85% நம்மளுடைய க்ரூட் ஆயில் அப்படின்றது நம்ம வெளிநாடுகளை நம்பி தான் இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல ஆல்டர்னேட் சப்ளையர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்குகிறோம், இப்போ அமெரிக்காட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற பல நாடுகள்கிட்டேருந்து இப்போ இந்த இதை நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் அப்படின்றது கிடையாது. இம்மிடியேட்டாக அடுத்த ஒரு 4-5 மாதங்களுக்கு தேவையான அளவுக்கு நிலக்கரி கையிருப்பு இருக்கிறதுனால மின்சார தட்டுப்பாடு அப்படின்றது வராது. தயவுசெய்து வதந்திகளெல்லாம் நம்பாதீங்க. இப்போது எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்றது ஷார்ட் டேர்ம் அடுத்த 30 நாள், மீடியம் டேர்ம் அடுத்த 6 மாதம், லாங் டேர்ம் அடுத்த வர 5 to 10 வருடங்கள் அப்படின்றத அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சப்ளை செயின், இதுக்கு துணையாக இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், அந்த வெர்டிக்கலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெமிக்கல் ரசாயனத்துறை, அடுத்தது ஃபார்மாக்யூட்டிக்கல் மருந்து, 3வது பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல். இது 3ம் இந்த கச்சா எண்ணெயோட நேரடியாக சம்மந்தப்பட்டது. ஸோ அங்கே ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா இந்த 3 துறைகளுக்குமே பாதிப்பு வரும். இந்த 3 துறைகளுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா அடுத்தடுத்து உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோகெமிக்கலில் பிளாஸ்டிக் நம்ம எடுக்கிறோம், ஃபார்மா பொறுத்த வரைக்கும் மருந்து, இங்கே நம்ம உள்நாட்டுக்கும் தேவை, வெளியிலையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கெமிக்கல்ஸ் அப்படின்றது நம்ம பெயிண்டில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே கெமிக்கல்ஸ் போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல தனித்தனி அதுக்குண்டான துறை ரீதியான அமைச்சகங்கள் அவங்க அடுத்தடுத்த ஆல்டர்னேட் சப்ளையை போர்க்கால அடிப்படையில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் இப்போ கணிசமான அளவு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து தான் போகுது. இப்போ கப்பல் போக்குவரத்து டிஸ்டர்ப் ஆனதுனால வேறு சில புது நாடுகளுக்கு இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட கப்பல் நிறுவனங்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள், எம்எஸ்எம்இ, கல்ஃபை மட்டுமே நம்பி கல்ஃபுக்கு வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தவங்க இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இங்கே ரிவ்யூ பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு உண்டான சலுகைகள் அப்படின்றது கொடுக்கப்படலாம். ஸோ பிரதமரோடது இங்கே 4 முக்கியமான டைரக்டிவ் அப்படின்றத பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவு ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச், தனித்தனி சைலோவாக தனித்தனி அமைச்சங்கள் அப்படி செயல்படக்கூடாது. குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஜிஓஎம்னு சொல்லக்கூடிய குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்களுடைய செக்ரட்டரிகள் ஒன்றா சேர்ந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள மினிஸ்ட்ரிஸ்குள்ள கோஆர்டினேஷன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்டோரல் கன்சல்டேஷன், துறை ரீதியாக இப்போ ஜவுளித்துறையாக நம்மக்கிட்ட கோவையில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரா இருக்குது, இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்குது. ஸோ அவங்ககிட்டையும் பேசுங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு. 3வது மாநில அரசுகளோடு சேர்ந்து ஆன்டி ஹோர்டிங், இந்த பிளாக் மார்க்கெட்
சமீபத்தில் கர்நாடகாவில் 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. திருநெல்வேலியிலோ மதுரையில நினைக்கிறேன், சிலிண்டர் இந்த நேரத்தில் ஹோல்ட் பண்ணி கடத்தி பதுக்கி வச்சு அதை அதிக விலைக்கு விற்கிறது. இதை விட ஒரு சொந்த நாட்டு மக்களுக்கே செய்யக்கூடிய துரோகம் அப்படின்றது இருக்க முடியாது. கடைசியாக நம்ம வந்து கோவிட் காலத்தில் அந்த ரெமிடிவிசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து கிட்டத்தட்ட 35,000 50,000 ரூபாய்க்கு பிளாக் மார்க்கெட்டில் வாங்கி விற்று அதன் மூலிமா காசு சம்பாரித்த ஈனப்பிறவைகளையும் இதே நாட்டில் தான் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பணம்லாம் எப்படி அவங்களுக்கு ஒட்டும், எப்படி அவங்களுக்கு செரிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி இடத்துல COVID-19 நடந்த மாதிரி சில மார்க்கெட்டிங் ஹோர்டிங்லாம், மாஸ்க்கு, N95 மாஸ்க்கு, சானிடைசர், இது எல்லாமே பார்த்தோம் எந்த நிலைமையில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஹோர்டிங் நடக்காமல், பதுக்கல் நடக்காமல் பாதுகாக்கிறதுக்கு பிரதமர் நேரடியாக துறை ரீதியான அதிகாரிகளை மாநில அரசுகளோட பேச சொல்லியிருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பிரதமரோட முக்கியமான வார்த்தை, இந்த மொத்த உலகமும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மக்களுக்கு லீஸ்ட் இன்கன்வீனியன்ஸ் டு சிட்டிசன்ஸ், இதுதான் அவர் பயன்படுத்தின வார்த்தை. நம்மளுடைய மக்களுக்கு இருக்கிறதுலையே ரொம்பவும் கம்மியான சிரமம் தான் இருக்கணும். ஏன்னா இது சிரமம் இல்லாமல் நம்ம யாருமே கடந்துட முடியாது. கேஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இப்போது இந்தியாவுடைய ப்ராடர் ஸ்ட்ராட்டஜிக் கான்டெக்ஸ்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த போரில் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை இப்போவும் நம்ம உறுதி செய்கிறோம். எந்த நாட்டு சார்பாகவும் அமெரிக்காவுடைய அழுத்தத்தை ஏற்றுக்கிட்டு அமெரிக்காவுக்கு சார்பாவோ, இல்லை இஸ்ரேலுக்கு சார்பாவோ, இல்லை ஈரானுடைய அழுத்தத்தை ஏற்றுக்கிட்டு டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸு, வரக்கூடிய தேர்தலில் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸை வச்சுட்டு ஈரானுக்கு ஆதரவாகவோ இந்தியா நிலை எடுக்காது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நம்ம நிரூபிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா UAE, சவுதி, கத்தாரோட நமக்கு எக்கனாமிக் டைஸும் அதிகமாக இருக்குது. இப்போ UAE அவங்களுக்கு வந்து ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு எங்களுக்கு பிரம்மோஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ ஆகாஷை வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது நமக்கு பாதுகாப்புத்துறை ரீதியாகவும் மொபிலிட்டின்னு சொல்லக்கூடிய பீப்புள், லட்சக்கணக்கான மக்கள் இங்கேருந்து அங்கே போய் வேலை செய்கிறாங்க, அது ரொம்ப முக்கியம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டீப்பாக ஒரு மிலிட்ரி இதுவுமே இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றது வெறும் ஆயில் அண்ட் கேஸை மட்டும் நமக்கு வந்து தடுக்காது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய பல மக்கள் இன்னைக்கு இந்த மாதம், அடுத்த மாதம் அவங்களுக்கு சம்பளம் உறுதி செய்யப்படுமா அப்படின்ற கேள்வி வந்து எழுது. ஸோ ஃபாரின் ரெமிட்டன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது இதாக இருக்குது. ஸோ இது வந்து CCSோட கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியோட மீட்டிங் அப்படின்றது ஜஸ்ட் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு ஒரு துறை ஆயில் அண்ட் கேஸை மட்டும் பேசாமல் மொத்த ஆல் செக்டர்ஸையும் உண்டு பண்ணி இந்த இடத்துல பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல அரசாங்கம் ரொம்பவும் டெலிகேட்டான ஒரு சுச்சுவேஷனில் கத்தி மேலே நடந்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே வந்து இது பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஈரான் தூதரகம் இந்திய மக்கள்கிட்ட எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு வந்து நிதி உதவி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்துருந்தாங்க, கேஷாக கொடுத்தாங்க. ஏன்னா ஈரானுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ளே எடுத்துகிட்டு போய் அதை மாற்றுறது கஷ்டம். இப்போ காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நகையெல்லாம் வந்து எடுத்து இதுக்காக டொனேஷன் கொடுத்ததும் அவங்களுக்கு நாங்கள் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈரானோட இதெல்லாம் பண்ணிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு சாரார் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பஹல்காம் தாக்குதல்லையோ இல்லை கோவிட்லேயோ நாடு இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது, இப்போ கேரளாவில் நடந்த புயல் தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடியில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், அப்பெல்லாம் டொனேஷன் கொடுக்காதவங்க ஈரானுக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்விகள் எழுது. இதையும் அரசாங்கம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல டொனேஷன் ஒரு நாடு கேட்குது, அந்த நாடு நம்மளுடைய நட்பு நாடு. இன்னொரு நாடு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பேர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த உணர்வு ரீதியாக அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்தியா தடுக்க முடியாது. ஸோ டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸையும் சமாளிச்சாகணும். 4 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் டெரிட்டரியில் தேர்தல் நடக்குது. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏற்றலை. பட் கண்டிப்பாக இது இப்படியே போக முடியாது. கச்சா எண்ணெய் விலை திரும்பவும் $100 கீழே வந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் லாங் டர்மாக இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அது நம்மளுடைய பாக்கெட்டுக்குமே வந்து சேரதான் செய்யும். இப்போ உலகத்துலேயே ஒரே ஒரு நாடு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றலை, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். நிச்சயமாக அது குறையும் போது நம்ம கணிசமான அளவுக்கு குறைக்கலை. ஸோ அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம வாங்கியிருந்த 3 லட்சம் அதிகமான கடனை திரும்ப கட்டிட்டு ஒரு பஃபரை கிரியேட் பண்ணோம். அந்த பஃபர் தான் இன்றைக்கி நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் பெட்ரோல் டீசல் விலையை மெயின்டைன் பண்ணி ஆகணும். கேஸ் தட்டுப்பாட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். இப்போது 10 kg ஒரு கேஸ் சிலிண்டருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹோட்டல்ஸ்க்கு மீண்டும் கேஸ் சப்ளை அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து ரெஸ்யூம் ஆயிடுச்சு. கிராமங்களில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்க்கு பெரிய லெவலுக்கு பிரச்சனை கிடையாது. நான் விறகு வந்து இன்றைக்குமே அவங்க வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஒரு கழுதில் போட்டு விறகடுப்பை எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க.
இப்போ ராக்கெட் ஸ்டவ் போன்ற பல ஆல்டர்னேட் இருந்தாலும் லாங் டேர்மாக இந்தியாவுக்கு வந்து இந்த எல்பிஜி டிபெண்டன்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இப்போவே ஆயில் நிறுவனங்கள் பெரிய நகரங்களில் பிஎன்ஜி சப்ளைஸ், இப்போ நான் டெல்லியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2006-7 அவங்க பிஎன்ஜி சப்ளைலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, 7-8 வாக்கிலே. ஸோ நம்ம இன்னும் பிஎன்ஜி சப்ளை ஆரம்பிக்காமல் இருக்கோம். பிஎன்ஜியால் வந்து நமக்கு ஃபியூவல் காஸ்ட்டும் கம்மியாகும், எல்பிஜி அளவுக்கு நமக்கு வந்து ரிஸ்க் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பைப் மூலிமா கொடுக்கறதுனால உங்களுக்கு சாலைகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள், நடுவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், இது எல்லாமே தேவை கிடையாது. ஒரு மீட்டர் இருக்கும், நம்ம எப்படி மின்சார மீட்டரை கட்டுறோமோ அந்த மாதிரி இதை வந்து கட்டக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்கும். இப்போ சிசிஎஸ் நாட்டுடைய உச்சபட்ச பாதுகாப்பு அமைப்பு ஒன்று கூடி ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் பேசுகிறாங்கன்னா நிச்சயமாக எமர்ஜென்சி இருக்குன்றதா இதை உணர்த்துது. இப்போ வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு தான். ஏன்னா இது இங்கேயோட முடிவு போகிறது கிடையாது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து தான் உரத்தை எடுக்கிறோம், அந்த உரத்தை மண்ணில் போட்டு தான் விவசாயம் பண்ணுறோம், அந்த விவசாயம் பண்ணி தான் உணவு எடுக்கிறோம், அந்த உணவை வச்சு தான் மக்கள் வாழ்வாதாரமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது உரம் டிஸ்டர்ப் ஆகும் பொழுது நாளைக்கு பற்றாக்குறை அப்படின்றது வந்துடக்கூடாது. ஏன்னா விவசாயிகள் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரத்தட்டுப்பாடு இருந்ததுன்னா விதைக்கவே மாட்டாங்க. நாளைக்கு ஒரு 2 வாரம் கழித்து நீங்கள் உரத்தை கொண்டு வந்தாலும் சரி, இல்லை இப்போ பருவமழை வந்து முதல்லே வந்து செட் ஆகிடுச்சுனாலும் சரி, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதிப்பை வந்து கொடுத்துரும். ஸோ ரொம்ப ஒரு அன்சர்டனான சுச்சுவேஷனாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். பட் ஒரு ஸ்டேபிளான ஒரு எக்கனாமி நம்மளுக்கு இருக்குது, தேவையான அளவுக்கு பஃபர்ஸ் இருக்குது, ஒரு ஸ்திரமான அரசாங்கம் இருக்குது. ஸோ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படின்றதான் இருந்தாலும் இது கன்சர்ன் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க கோல்டு சில்வர் என்னன்னு சொல்லிட்டு. அகைன் நான் சொல்கிறத வச்சு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ ட்ரேடிங்லேயோ ஈடுபடாதீங்க. ஜியோ பொலிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவாக சொல்கிறேன். இப்போது தங்கம் விலை ஒரே நாளில் இவ்வளோ பெரிய சரிவு, அதாவது மார்ச் 23 இவ்வளோ பெரிய சரிவை சந்திச்சிருக்கிறதுக்கான காரணம் தங்கமும் சரி வெள்ளியும் சரி, குளோபல் பாலிட்டிக்ஸை எடுத்து பார்த்தோன்னா ஒரே விஷயந்தான். தங்கத்தை கையிருப்பாக வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ அதை விற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம், லிக்விட் கேஷ் அப்படின்றது தேவைப்படுது. கணிசமான கல்ஃப் நாடுகள், சைனா போன்ற நாடுகள் இப்போ அதை விற்கிறதுனால சர்வதேச சந்தையில் இந்த தங்கத்தோடைய விலை, வெள்ளியோட விலை சரியறதை நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் இப்போ தங்கத்தோடைய வெள்ளியோடைய விலை ஒரு செயற்கையாக தான் ஏறி இருக்குது. இந்த இன்ஃபேக்ட் செயற்கையான்றத ஒரு போர் சூழலில் தான் ஏறி இருக்குது. அதுக்குண்டான கரெக்ஷன் ஃபேஸுமே நம்ம இப்போ பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் தங்கம் விலை மற்றும் வெள்ளி விலை குறையும் அப்படின்றது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். அகைன் நான் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணுறது கிடையாது, யாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோவில் 2018-20 வாக்கில் கவர்மெண்ட் வந்து ஒரு கோல்டு பாண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சொற்பமான ஒரு அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஹோல்டிங், நான் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் கிடையாது, அதுக்கு சம்மந்தப்பட்ட வல்லுநர்கள்ட்ட தான் நான் கேட்பேன். அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான், ஸ்டாக் என்கிட்ட ஒன்று கூட கிடையாது. ஸோ தயவு செய்து மார்க்கெட்டெல்லாம் பார்த்து இது ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்களுடைய வருமானத்தில் ஒரு 5% அதிகமாக அந்த அளவுக்கு மட்டும் ரிஸ்க் எடுங்க. 5 போட்டு 10 எடுத்துடலான்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் இதில் போனீங்க அப்படின்னா இதில் பெரிய பெரிய முதலைகள், பெரிய பெரிய திமிங்கலங்கள் இருக்குது. இதில் எங்கே என்ன நடக்கும்னு தெரியாது. தயவு செய்து அந்த ரிஸ்க்கை எடுக்க வேணாம்ன்றது தாழ்மையான வேண்டுகோள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.